காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்களை விஜய் சந்திக்க உள்ள நிலையில் வாகனங்கள் மூலம் அவர்களை அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். கிராம மக்களை வாகனங்கள் மூலம் அழைத்துச் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதா? விவரங்களை சொல்லுங்க பாண்டியராஜன். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். ஏகனாபுரம் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல தூய்மை செய்து அந்த பகுதியிலேயே போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த கிராம மக்களை சந்திப்பதற்காக ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அப்பகுதியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாவட்ட காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. தற்போது பரந்தூரில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் சந்திப்பதற்கான அனுமதியை காவல்துறை வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவு அந்த திருமண மண்டபத்தில் விஜய் கிராம மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய தொடங்கி இருக்கிறது. திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் வெளி பக்கமாக திருமண மண்டபத்தில் உள்ளே விஜய் மக்களை சந்திக்காமல் திறந்த வெளி வாகனத்தில் நின்று வெளியான இடத்தில் அவர்களை சந்திப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த 13 கிராமங்கள் இருக்கிறது. ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய 1600 பொதுமக்கள், குறிப்பாக இந்த ஏகனாபுரம் பகுதி என்பது இந்த விமான நிலையம் அமைக்கக்கூடிய பணிக்காக முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய தேவை இருக்கிறது. ஏகனாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய 1600 மக்களையும் அவர்கள் அங்கிருந்து அழைத்துச் செல்வதற்காக வேன்கள் மூலமாக அழைத்துச் செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தண்டலம், நெல்வாய், நாகப்பட்டு உள்ளிட்ட அந்த 13 கிராமங்கள் இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக பாதிக்கப்படக்கூடிய அந்த 13 கிராமங்கள் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் அழைத்துச் செல்வதற்காக 50க்கும் மேற்பட்ட வேன்கள் மூலமாக அப்பகுதி மக்களை அழைத்துச் செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது அந்தந்த பகுதிகளுக்கு வேன்களை அனுப்பக்கூடிய பணிகளிலேயும் போராட்ட குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக போராட்ட களத்திலேயே விஜய் அவர்களை சந்திக்க வேண்டும் என அந்த போராட்ட மக்கள் எதிர்பார்த்திருந்ததாகவும் காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் செல்லக்கூடிய நம்மிடம் தெரிவிக்கின்றனர். நன்றி பாண்டியராஜன், தகவல்களுக்கு நன்றி.